தமிழ்நாடு 17வது சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தில் இன்றைக்கு மாண்புமிகு மேதகு ஆளுநர் அவர்களின் உரை இடம்பெற்றது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நீண்ட நாள் கனவான, அதாவது 85 வருடங்களாக சமூக நீதி, சமூக பொருளாதார சர்வே நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையும் கோட்பாடும் அதுதான். சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற பெயரிலும் சமூக நீதி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி எத்தனையோ வருடங்களாக போராட்டங்கள், நிறைய கோரிக்கைகள்லாம் வைத்திருந்தோம். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் அவர்களுடைய ஆதரவை எழுத்து மூலமாகவும் பங்கெடுப்பதன் மூலமாகவும் ஆளும் கட்சி ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எல்லாருமே தொலைபேசி வாயிலாகவும் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில் இன்று மேதகு ஆளுநர் அவர்களின் உரையில சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக பொருளாதார கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளிவந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இதற்காக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக எங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியும் வரவேற்பையும் தெரிவித்துள்ளோம். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.